ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. நேற்று புதன்கிழமை நிஃப்டி 298 புள்ளிகள் ஏற்றத்திலும் சென்செக்ஸ் 940 புள்ளிகள் ஏற்றத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு சந்தை எப்படிங்க சார் இருக்கும்? ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படிங்க சார் இருக்கு? ட்ரம்ப் ஏதாவது புதிய அறிவிப்பு தந்திருக்கிறாருங்களா சார்? ட்ரம்ப் ஏதாவது புதிய அறிவிப்பு தந்திருக்கிறார்களா அப்படின்னு கேக்குறீங்க. எந்த புதிய அறிவிப்பும் வரல. பட் சந்தைகள், உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற பல நாடு சந்தைகள் கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு, அதாவது இந்த போருக்கான ஒரு முடிவு நடந்துவிடும், ஒரு டிப்ளமேட்டிக் சொல்யூஷன். ஸோ போர் நிறுத்தத்துக்கான ஒரு ஒப்பந்தம் கூடிய சீக்கிரமே அந்த ஒரு அக்ரிமெண்ட் ரீச் ஆகும். அதே சமயத்துல அந்த அக்ரிமெண்ட் இனிஷியலா பிராட்லி டு ஸ்டாப் த வார், அந்த ஹாஸ்டிலிட்டி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் எக்ஸெட்ரா ஓபன் பண்றதுக்கும், அதை தொடர்ந்து அந்த நியூக்ளியர் சார்ந்த பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு ஓப்பனிங்கும் இந்த அக்ரிமெண்ட் மூலமா கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இதுதான் சந்தைகள் டைஜஸ்ட் பண்ணுவதும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவதும். அண்ட் இதன் அடிப்படையில குளோபல் சந்தைகள், அதாவது பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே, அதாவது ஆசிய நாடுகள் பர்டிகுலரா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பனிங் இந்த தினம் நமக்கு பார்க்க முடியுது. அந்த சந்தைகள் எல்லாமே பார்க்க முடியுது. முக்கியமாக நிக்கே 225, ஜப்பான்ல இருக்கக்கூடிய நிக்கே 225 ஆல்மோஸ்ட் ஒரு 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இந்த தினம் மறுபடியும் ஓபன் செய்த அந்த வேளையிலே நிக்கே 225 3250 புள்ளிகள் ஏற்றத்தோட ஒரு புதிய உச்சத்தை 62,000 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் லெவலை தாண்டி ட்ரேட் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ தேர் லுக்கிங் பியாண்ட் த வார் அப்படின்றத நமக்கு தெரியுது. இரண்டாவது, ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங்செங் இண்டெக்ஸ் கேப் அப் ஓப்பனிங், அங்க 420 புள்ளிகள் ஏற்றமும். இதுல ரொம்ப வித்தியாசமான, அதாவது மற்ற நாடுகளுடைய சந்தைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பொழுது சவுத் கொரியன் மார்க்கெட்ஸ் ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறதும், அங்க ஒரு புதிய உச்சத்தை தொடர்றதையும் பற்றி நம்ம நேற்றும் பேசணும், நேற்று முன்தினமும் பேசியிருந்தோம். இன்னைக்கு அது ரிவர்ஸ்ல இருக்கு. அது ஸ்லைட்டான ஒரு சரிவோட 2 புள்ளிகள் சரிவோடு இப்போதைக்கு ட்ரேட் ஆகி வருகிறது. நேற்று தினம் டவ் ஜோன்ஸ் கூட 612 புள்ளிகள் ஏற்றத்தோட தான் சந்தை வர்த்தகத்தின் முடிவில் இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் சென்டிமெண்ட்ஸ், அதாவது ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், யூஎஸ்ல அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது. பிளஸ் இன்றைய தினம் ஏப்ரல் மாதத்தோடைய லே ஆஃப், அதாவது எத்தனை பேரை வேலையை விட்டு நீக்கம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ரிப்போர்ட் இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வர இருக்கிறது. பட் ஆல் இன் ஆல் ஐ திங்க் அங்க இருக்கக்கூடிய Q4 ரிசல்ட்ஸ், அவங்களுடைய Q4 ரிசல்ட்ஸா இருக்கட்டும், இந்த ட்ரம்ப் யூஎஸ் ஈரான் அந்த போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தம் விரைவில் வரக்கூடும் அப்படின்றதையும் ஐ திங்க் இஸ் அ வெரி பாசிட்டிவ் ஃபீலிங். அண்ட் இது சந்தைக்கு ஒரு பூஸ்டா இருக்கிறது. ஸோ உலக நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சந்தைகள் எல்லாமே நம்ம நாட்டு சந்தைக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம், ஒரு ஃபீல் நமக்கு வர எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் கூற விருப்பப்படுறேன். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு நிகழ்வாக சந்தையில பார்க்க போமானால் நிப்டியோடைய க்ளோஸ் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் 230 250க்கு மேற்பட்ட ஒரு க்ளோஸ் கிடைச்சதுன்னா சந்தை இன்னும் ஏற்றத்துக்கான ஒரு வழிவகுப்பும் அப்படின்றத பேசியிருந்தோம். நேற்று தினத்தோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா 24,350 புள்ளிகள். ஸோ நமக்கு தேவையான அந்த லெவலுக்கு ஹையராக ஒரு க்ளோஸ் கிடைத்தது ஒரு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட். ஸோ சந்தையோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் உயருகிறது. அந்த 24,400 அப்படின்ற லெவலை தாண்டி மேபி குட் பாசிபிலிட்டி டு ஹெட் 24,600 24,700 அந்த லெவல்ல மறுபடியும் டெஸ்ட் செய்கின்ற வாய்ப்பு சந்தைக்கு ஓப்பன் ஆகிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பிளஸ் அந்த லோ, நேற்றைய தினத்தோட லோ பார்த்தீங்கன்னா 23,997. ஸோ ஜஸ்ட் பிலோ 24,000. ஸோ அதையும் நம்ம நேற்று பேசியிருந்தோம். 24,000 அப்படின்ற ஒரு லெவலை நிஃப்டி டிஃபெண்ட் செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தது. ஐ திங்க் கிவ் அண்ட் டேக் 3 or 5 பாயிண்ட்ஸ். பட் அந்த 24,000 இப்போதைக்கு சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து அந்த சந்தையின் ஏற்றத்துக்கு தயார், ஒரு ப்ரிப்பரேஷனாக சந்தையின் நீக்கங்கள் நேற்றைய தினம் இருந்திருக்கிறது அப்படின்றத நம்ம கூற முடியும். ஸோ திஸ் இஸ் வேர் இட் இஸ். அடுத்த கட்ட ஒரு க்ளோஸ் நமக்கு வேணும்னா
24,363 அப்படின்ற லெவலுக்கு ஹையராக ஒரு க்ளோஸ் கிடைத்தால் ஐ திங்க் த ரேலி அப் டு 24,700 24,700 730 செல்லுகின்ற அந்த பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஸோ சந்தை அந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சை விட்டு அந்த ஹையர் சைட் பிரேக் அவுட் ஆகிருக்கிறது. இப்போதைக்கு நம்ம சந்தைக்குமே ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் தருகின்ற ஒரு வேலையாக இருக்கிறது. FIS CIS நேற்று என்ன சார் பண்ணியிருந்தாங்க? FIS வந்து பழையபடி அவங்களுடைய செல்லிங் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 5,834 கோடிக்கான நெட் செல் அவங்க நெட் செல்லராக இருந்திருக்காங்க, செயல்பட்டு. அதே சமயத்தில் டிஐஎஸ் வந்து 6,836 கோடிக்கான நெட் பையர். ஸோ பல நாட்களுக்கு பிறகு நேற்றைய தினம் டிஐஎஸ் உடைய டோட்டல் பையிங் வால்யூம் FIS ஓட டோட்டல் செல்லிங் வால்யூமை விட அதிகமாக இருக்கிறது பல நாட்களுக்கு அப்புறம். ஸோ FIS வந்து தொடர்ந்து அந்த ஹையர் லெவல் போன உடனே இன்னும் அக்ரெசிவாக செல் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். 24,200 அந்த ரேஞ்சிலலாம் இருக்கும்போது 2,000 கோடி அந்த லெவல் தாண்டி சந்தை வந்து ஒரு ஏற்றத்தை சந்திக்கும். அந்த வேளையில் இவங்க வந்து ஒரு 5,000 கோடிக்கு அடிஷ்னல் செல்லிங்காக பண்ணுறதை நம்ம கவனிக்கிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் ரிசல்ட் சீசனும் இருக்கிறது, இப்போ ஸ்டாக் சேர்னும் கொஞ்சம் சேர்ந்துருக்கலாம். பட் பொதுவாக அது மட்டுமே ஒரு காரணம் அல்ல. இவங்க வந்து தொடர்ச்சியாக நெட் செல்லராக தான் இருக்கிறாங்க. ஸோ தேர் செல்லிங் இந்தியா அண்ட் கோயிங் டு மேபி தைவான், மேபி சவுத் கொரியா, இந்த மாதிரி நாடுகளுக்கும் வருது. ஸோ அவங்களுடைய ட்ரெண்டுக்கு இப்போதைக்கு எந்த விதமான பெரிய அளவில் ஒரு மாற்றம் வரவில்லை. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் டிஐயோடைய டோட்டல் வால்யூம் ஆஃப் பை வந்து FIOட டோட்டல் வால்யூம் செல்லிங்கை விட அதிகமாக இருக்கிறது. தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் எப்படிங்க சார் இருக்கு? ஓகே, கச்சா எண்ணெய் நேற்றைய தினம் அந்த எதிர்பார்ப்பு உயர்ந்த அந்த ஒரு நிலையில அந்த ஒரு அக்ரிமெண்ட் வரும், இந்த போர் நிறுத்தத்துக்கான அக்ரிமெண்ட் வரும். அந்த வேளையில நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது அந்த இன்வெர்ஸ் கார்லேஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆர் நெகட்டிவ் கார்லேஷன். அதாவது கச்சா எண்ணெயுடைய விலை இறங்கும் போது தங்கம் வெள்ளியோடைய விலை ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ நேற்றைய தினம் பெரிய அளவு பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது வந்து கச்சா எண்ணெயுடைய விலை 108 அப்படின்லாம் இருந்த பிரெண்ட் குரூட் வந்து $101 $100 அந்த ரேஞ்சில். அதே போல WTI குரூட் வந்து 103 இருந்து $94 ஒரு பீப்பா என்ற லெவலுக்கும் குறைந்து இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போதைக்கும் அந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகி வருகிறது. ஸோ WTI குரூட், பிரெண்ட் குரூட் இரண்டுமே ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது விலையில். அதே சமயத்தில் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4,500 4,600க்கும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த தங்கத்துடைய விலை இப்போதைக்கு $4,705 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலில் ட்ரேட், ஜஸ்ட் அபவ் 4,700. ஸோ தேர் அகேன் அந்த விலை ஏற்றம் நடந்திருக்கிறது. அதே போல வெள்ளி வந்து நம்ம $73 நேற்று பேசியிருந்தோம் இதே ஷோல. இப்போ வந்து அது $77 ஒரு அவுன்ஸ் அப்படியாக உயர்ந்திருக்கிறது. ஸோ கோல்டு சில்வர் அகேன் புஷிங் அப் ஆன் தி அப்சைட். காப்பர் வந்து $6.12 per pound அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருது. 6.12 ஃபர்ம்லி அண்ட் ஸ்ட்ராங்லி அபவ் $6 மார்க். ஸோ அகெயின் காப்பர் ப்ரைஸஸ் வந்து ஆன் த ரைஸ் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க வேண்டும். ஸோ ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், காப்பர் ஒரு ஏற்றம், கச்சா எண்ணெய் ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிற ஒரு சந்தையில தான், கமாடிட்டி சந்தையில நம்ம அதான் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் இன் டர்ம்ஸ் MCX ப்ரைஸிங் நம்ம பார்க்க போனால் வெள்ளியோடைய 1 கிலோ வெள்ளி அப்படின்றது 2,53,000 ஆக உயர்ந்திருக்கிறது. காப்பர் வந்து அந்த 1,300 ரூபாய் ஒரு கிலோ அப்படின்ற லெவலை விட அதிகமாக ஒரு ஏற்றத்தை சந்தித்து 1,308 ரூபாயாக இருக்கிறது. கச்சா எண்ணெய் வந்து 9,018. ஸோ ட்ரேடிங் அபவ் 9,000. பட் முக்கியமாக அந்த 10,000 விட்டு கொஞ்சம் இறங்கி இருக்கிறதுன்றதை சொல்லலாம். அண்ட் 10 கிராம் கோல்டு வந்து 1,52,000 அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருது. இன்னைக்கு என்னென்ன Q4 ரிசல்ட்ஸ் வெளியே வருதுங்க சார்? இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 92 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 90 to 92 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வர இருக்கிறது. முக்கியமாக ஸோ அந்த லிஸ்ட் வந்து ரொம்ப லெங்க்தியாக இருக்கிறது. ஹவவர் டூ இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ், BSE அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வர இருக்கிறது. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், லூபின் லெபார்டரிஸ், பாரத் ஃபோர்ஜ், டாபூர் பயோகான், MRF, கோரமாண்டல் இன்டர்நேஷனல், தெர்மேக்ஸ், கரூர் வைசியா பேங்க், KVB உடைய ரிசல்ட்ஸ், இந்திரபிரஸ்தா கேஸ் உடைய ரிசல்ட்ஸ், ஆக்மி சோலார், வர்தமன் டெக்ஸ்டைல்ஸ், ஸோ இந்த மாதிரி கிராவிட்டா இந்தியா, நோசில், கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க், ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீட்டைல் ஹோல்டிங் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வர இருக்கிறது. ஸோ
கவனமா இருங்கள். இதுக்கு வந்து இந்த ரிசல்ட் வர வர சந்தைக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு. அந்த ஒரு ஸ்டாக் சேர்ன் நடக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது. ஸோ ரிசல்ட் அடிப்படையில் அந்த நீக்கங்கள் வரும்போது தயவு செஞ்சு உங்களோட ஸ்டாக்ஸ் கம்பேர் பண்ணி அதை தகுந்த முடிவை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? முக்கியமா ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ், கேஷ் செக்மெண்ட்ல வந்து பெரிய அளவில் டெலிவரி நடந்திருக்கக்கூடிய பங்குகள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ ப்ரூ லைஃப் இன்சூரன்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், நெஸ்லே, நாக்ரி, 361, கோட்டக் பேங்க், சோலா ஃபினான்ஸ் எல்லாமே வந்து பெரிய அளவில் டெலிவரி நடந்திருக்கு. இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எதுவுமே இதுல பெரிய லெவலில் ஃபீச்சர் ஆகல எக்ஸெப்ட் ஃபார் 1 or 2. ஸோ எல்லாம் நான் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் தான் பெரிய அளவில் டெலிவரி நடந்திருக்கு. லாங் பில்டப் நம்ம பார்க்க போனால் தொடர்ச்சியாக கடந்த ஓரிரு நாட்களாக அந்த 60, 50, 70 அந்த ரேஞ்சில் இருந்த லாங் பில்டப் F&O செக்மெண்ட்ல நேற்றைய தினம் நம்ம அந்த லிஸ்ட்டை பார்க்கும்பொழுது 106 பங்குகள் இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ பெரிய அளவில் லாங் பொசிஷன்ஸ் பில்ட் ஆயிருக்கிறது. which means raises the expectation. Upside expectation வந்து இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம கூறலாம். ஸோ லாங் பில்டப் பெரிய அளவில் நடந்திருக்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப், கோஃபோர்ட்ஸ், காட்ஃப்ரீ பிலிப்ஸ், நிப்பான் அசெட் மேனேஜ்மெண்ட், 361, பிடிலைட், சிஜி பவர், ப்ளூ ஸ்டார், அதே போல பாலிசி பஜார். இங்கேயும் பெரிய அளவில் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் அவ்வளோவா இல்லை. ஷார்ட் பில்டப் நடந்திருக்கிறது வந்து பார்க்க போனால் ஒரு 20 பங்குகள் ஆக அந்த பட்டியல் குறைந்து இருக்கிறது நேற்றைய தினத்தின் அடிப்படையில் F&O செக்மெண்ட்ல. ஸோ ஷார்ட் பொசிஷன் ரொம்ப குறைவு, எக்ஸ்பெக்டேஷன் அந்த லாங் சைடு வந்து உயர்ந்திருக்கிறது. ஷார்ட் பில்டப் பெரிய அளவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் வந்து எல்என்டி, கேபிஐ டெக்னாலஜிஸ், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், கோத்ரேஜ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக், ஏபிபி, பிரீமியர் எனர்ஜி. ஸோ 3 டாப் ஐடி கம்பெனியுமே ஷார்ட் பில்டப்ல F&O செக்மெண்ட்ல ஷார்ட் பில்டப்ல இருக்கிறது. ஆல்சோ பிகாஸ் Q4 ரிசல்ட்ஸ் நேற்று ஏஎம்டியோட ரிசல்ட்ஸ் வந்து யூஎஸ்ல வந்திருக்கிறது. ஸோ மேபி இந்த ஏஐ, இந்த சிப்ஸ் பேஸ்ட் இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஐடி கம்பெனிஸ், சர்வீஸ் கம்பெனிஸுக்கு வந்து இது ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகுது. ஷார்ட் பில்டப் பெரிய அளவு நடந்திருக்கிறது வந்து நிறைய இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்கிறது. ஸோ அது அந்த ப்ரெஷர் வந்து இண்டெக்ஸ்ல லைட்டா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ஐடி சைட்ல இருந்தா வருது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் ஒரு ஐடி செக்டர் கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கலாம். ஒரு டிராகாக கூட சந்தைக்கு வந்து இந்த தினம் இருக்கலாம். ஏன்னா எதிர்பார்ப்பு வந்து அப்சைட்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பொசிஷன் பில்ட் ஆகும்போது நமக்கு ஒரு டிராக் கிடைக்கும், ஒரு டிராகாக இருக்கும். கவனமாக இருங்கள். நிவேதா, நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிருக்கீங்க சார். நாளைக்கு சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சீக்கிரமா ரிட்டையர் ஆகி லைஃப் என்ஜாய் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.